இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். இந்தியாவில் முதலீடு செய்வதற்கு தயாராக இருந்த அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவை விட்டு வெளியேறி இருக்கின்றன என்பதுதான் தற்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி. H1B விசாவினுடைய கட்டணத்தை பல மடங்கு, அதாவது 450 மடங்கு உயர்த்தியதற்கு பிறகு வரக்கூடிய அடுத்த செய்தி இதுதான். நம்முடைய நாட்டினுடைய ட்ரேட் மினிஸ்டர் அமெரிக்காவில் இருக்கிறார் சில தினங்களுக்கு முன்பு அப்படிங்கிறது செய்தியின் வழியாக பார்த்திருப்பீர்கள். இப்போ என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ், அதாவது இந்தியாவில் முதலீடு செய்வதற்கு தயாராக இருப்பார்கள் என்று நம்பக்கூடிய நபர்கள்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தைக்காகத்தான் அவர் சென்றிருப்பதாக தகவல்கள் இன்றைக்கு பத்திரிகைகள் மூலமாக கிடைக்கின்றன. ஆனால் இப்போது வந்திருக்கக்கூடிய செய்தி என்பது, இந்தியாவில் முதலீடு செய்வதற்காக தயாராகி கொண்டிருந்த அமெரிக்க நிறுவனங்கள் இன்றைக்கு இந்தியாவை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள் என்பது முதல் செய்தி. இரண்டாவதாக, ஏற்கனவே பல்வேறு முதலீடுகளை செய்திருக்கக்கூடிய அமெரிக்க நிறுவனங்களும் இந்தியாவை விட்டு வெளியேறுவதற்கு தயாராகி இருக்கின்றன என்பதுதான் செய்தி. குறிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு தெரியும், ஐடி துறையில் IBM மாதிரியான மிகப்பெரிய நிறுவனங்கள் தங்களுடைய நிறுவனங்களை விரிவுபடுத்துவதற்கு தயாராகி கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இப்போது அந்த விரிவுபடுத்தக்கூடிய விஷயத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்திருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. கூடுதலாக அவர்கள் வேறு இடத்தை பார்க்கிறார்கள். இந்தியாவை விட்டு வெளியே மற்ற நாடுகளில் தங்களுடைய நிறுவனங்களை கொண்டு வருவதற்கு, அதை துவங்குவதற்கான சிந்தனைகளில் இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. போதாக்குறைக்கு கூடுதலான ஒரு செய்தி என்ன பார்த்தீங்க அப்படின்னா, வரக்கூடிய 2 மாதங்களில் இன்றைக்கு $1 மதிப்பு ஏறத்தாழ 88 ரூபாய் 89 ரூபாய் அப்படிங்கிற நிலைமையில் இருக்குது. 2 மாதங்களில் $1 மதிப்பு 100 ரூபாய் என்கிற ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை நோக்கி செல்லும் என்று சொல்கிறது. அது இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வரலாறு காணாத அளவிற்கான ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும் என்று சொல்லப்படுகிறது. இப்போ H1B விசாவுடைய கட்டணத்தை உயர்த்தியது, நிறுவனங்கள் வெளியேறுவது எல்லாமே மிகப்பெரிய அளவில் இந்தியாவினுடைய பல்வேறு துறைகளில் மிகப்பெரும் வீழ்ச்சியை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், இந்த ரியல் எஸ்டேட் துறையில் மிகப்பெரிய வீழ்ச்சியை கடந்த பல வாரங்களாக நம்முடைய இந்தியா சந்தித்து வருகிறது என்பதை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கு சந்திரபாபு நாயுடுவிலிருந்து பல பேர் சொன்ன உதாரணங்களே இருக்குது. எங்கள் மாநிலங்களில் நாங்கள் விளைவித்த பொருட்கள் எல்லாம் அப்படியே இருக்கிறது, அதிகமான வரி சுமத்தியதன் காரணமாக எங்களால் ஒன்றும் பண்ண முடியலை, எங்களுடைய விவசாயிகளுடைய நிலைமையே மிகப்பெரிய சிக்கலாயிடும், ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படி முறையிடக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அப்போ இந்தியாவுடைய விவசாய பொருட்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாது. குறிப்பாக அதிகமாக ஏற்றுமதி செய்யப்பட்டிருந்தது அமெரிக்காவில் தான். அவன் இப்போ அதிகமான இறக்குமதி இந்த மாதிரியான பல்வேறு வரிகளை விதித்ததன் மூலமாக அதை செய்ய முடியாமல் எல்லாமே கெட்டி கிடக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், நிறைய காரணங்கள் சொல்லலாம், ஒன்று மட்டும் சொல்கிறேன், சங்கிகளுக்கு சொல்கிறேன், RSS காரணங்களுக்கு சொல்கிறேன். நான் என்ன அப்படின்னா, இடையில் மோடி ட்ரம்ப் ஃபோன் பண்ணபோது 4 முறை ட்ரம்ப் ஃபோன் பண்ண பிறகு மோடி எடுக்கலை அப்படின்னு பேசுனாங்க. நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனால் உங்களுக்கு சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்துறீங்க, மெக்ரான், பிரான்ஸினுடைய அதிபர் இல்லையா, சாலை டிராஃபிக்கில் இருக்கும்போது ட்ரம்புக்கு ஃபோன் பண்ணுறாரு, ட்ரம்ப் உடனே எடுக்கிறாரு. இந்த செய்தி பெரிய அளவில் வைரலானது. இப்போ மோடியும் ட்ரம்பும் அப்படித்தான் இருந்தார்கள் ஒரு காலகட்டத்தில். அதுவும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னொரு நாட்டை சார்ந்த அதிபர் ஒரு தேர்தலில் போட்டியிடுறார், அவருக்காக மற்றொரு நாட்டை சார்ந்த நபருமே வாக்கு கேட்கிறார் அப்படின்னா, உலகத்தில் முதலாக நடந்திருக்கு அப்படின்னா அது மோடி ட்ரம்ப் விஷயத்தில் தான் நடந்தது. அப்போ ஃபோன் பண்ணால் எப்போ வேணாலும் 2 பேரும் பேசக்கூடிய நட்போடு இருந்தவர்களுடைய விரிசல். அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா, மோடியினுடைய பக்தர்கள், RSS காரன் பூரா சமூக ஊடகத்தில் என்னென்னா, மோடி எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, ட்ரம்ப் 4 வாட்டி கால் பண்ண பிறகு எடுக்கவே இல்லை, இப்படிங்கிற கதையெல்லாம் அளந்து விட்டார்கள். இதெல்லாம் நமக்கு ஒரு சாதாரண விஷயமாக இருக்கலாம். இப்போ சங்கிகளுக்கு பெருமை பேசுறதுக்கு, பீத்துறதுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனால் அது எவ்வளோ பெரிய சிக்கலை எல்லாம் கொண்டு உருவாக்குகிறது என்பதை பாருங்கள் இல்லையா? பெரிய சிக்கலை எல்லாம் இன்றைக்கி உருவாக்கி கொண்டு இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது, இப்போ பணக்காரர்களுடைய எண்ணிக்கை வெகு வேகமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது. நமக்கு தெரியும், இப்போ 2000 துவக்கத்தில் நம்மக்கிட்ட எல்லாம் கேட்டால் இந்தியாவிலே பெரிய பணக்காரர்கள் யார், நம்ம 2-3 பேருடைய பேர் தான் நமக்கு தெரியும். பூர்வீகமாகவே நீங்கள் சொல்ல டாட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா?
பிர்லான்னு சொல்லுவோம், டாட்டா பிர்லா. பிறகு 80களில் முளைத்த அம்பானி. இது 3 தான் நமக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், யாரெல்லாம் ஒரு 20-30 பேரை பெயர்களை சர்வசாதாரணமாக குழந்தைகளை சொல்லக்கூடிய அளவிற்கு பெரும் பணக்காரர்களுடைய, அதாவது இந்திய சொத்துக்களை சூறையாடி இந்தியாவுடைய வரிப்பணத்தை சரியாக கொடுக்காம அதில் ஒரு மிகப்பெரிய கொள்ளை நடத்தி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெரும் பணக்காரர்களுடைய பட்டியல் ஒரு பக்கம் அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய அதே சூழலில் ஏழைகளுடைய எண்ணிக்கை வெகு வேகமாக இன்றைக்கு குறைந்து அதிகரித்து கொண்டிருக்கிறது என்பது எவ்வளோ பெரிய சிக்கலுக்குரிய விஷயம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த அளவிற்கு மிகப்பெரிய பிரச்சனையை இந்தியா சந்தித்து வருகிறது. இந்த நேரத்தில் தான் அமெரிக்காவினுடைய இந்த மாதிரியான தொடர் நடவடிக்கைகளின் மூலமாக இந்தியாவுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய சிக்கலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதனால தான் இன்றைக்கி நீங்கள் பத்திரிக்கை பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுடைய அதிபராக இருக்கக்கூடிய புட்டின் ஒரு விஷயத்தை சொல்கிறார். நாங்கள் எவ்வளவு வேளாண் பொருட்களை, அதாவது விவசாய பொருட்களை வேண்டுமானாலும் நாங்கள் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்வதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, இந்தியா மோடியினுடைய ஆட்சியில் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருக்கிறது. பணக்காரர்களும் ஏழைகளுக்குமான இடைவெளி மிக கடுமையான அளவில் அதிகரித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதா இன்றைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி. குறிப்பாக ராகுல் காந்தி சொல்கிற மாதிரி இதற்கெல்லாம் முக்கியமான மற்றொரு காரணம் அதானியை எப்படியாவது காப்பாற்றுவது என்பதுதான், இல்லையா? அதானி ஒரு மிகப்பெரிய முறைகேட்டில் சிக்கியிருக்கிறார். அவங்களை எந்த நேரத்தில் வேண்டாலும் அமெரிக்கா பிடிவாரண்டு பிறப்பித்திருக்கிறது. அதானிக்கு எப்போது வேண்டுமானாலும் ஆணி அடிக்கப்படலாம். அப்போ அதானியை காப்பாற்றுவதா அல்லது இந்திய மக்களுடைய நலனை பார்ப்பதா அப்படின்னா, மோடிக்கு முன்னால் அதானி தான் எல்லாமே. தனக்கு அதானி தான் முக்கியம், அதானியினுடைய நலன் போகத்தான் வேறு என்ன வேணாலும் இப்படிங்கிற முடிவில் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய சிக்கல் அப்படிங்கிறத ராகுல் காந்தி தெள்ள தெளிவாக சொல்கிறார். ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு நம்முடைய இந்தியாவினுடைய எல்லா துறைகளும் RSS பாஜகவுடைய ஆட்சியில் பெரும் வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது என்பதுதான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.